வெல்கம் டு புத்தா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போது நடந்து முடிந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சேர்மன் பற்றி கேட்டிருந்தாங்க, அப்புறம் 15வது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள், சரியான இணையை கேட்டிருக்காங்க. 4வது நிதிக்குழு தலைவர் ஏகே சந்தாவா? இல்லை. அதாவது முதல் கமிஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு கேசி நியோகி, 2வது சந்தானம், 3வது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏகே சந்தா, ராஜமன்னார், தியாகி, அடுத்து பரமானந்த ரெட்டி, சால்வே, அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு பண்ட்டு, குஸ்ரோ, அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு ரங்கராஜன், விஜய் கீல்கர், ஒய்வி ரெட்டி, அரவிந்த், என்கே சிங், அண்ட் தென் பார்த்தோன்னா அரவிந்த் பனச்சரியா. ஒரு லிஸ்ட்டே போகும். அப்போ 10 கரெக்டு இல்லையா? 10 கரெக்டு, 9 கரெக்டு. அப்போ 2, 4 தான் இதில் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு பி. அண்ட் தென் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்கும்னா கண்டிப்பாக இதுதான் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஆர்டிகல் 280 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் 2023 16வது நிதிக்குழு அமைச்சிருக்காங்க. பட் 16வது நிதிக்குழுடைய காலகட்டங்கிறது 2025 2030 காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.